திருப்பூர் ஊத்துக்குளி அடுத்த ஓடைக்காடு குன்னம்பதியை சேர்ந்தவர் யோகநாதன், டிரைவர். இவரது மனைவி சுகந்தி, மகன் சுதர்ஷன். புதனன்று பெருந்துறை சானட்டோரியம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த தங்கையை பார்க்க சென்றார். அங்கிருந்து இரவு 10 மணிக்கு கிணிப்பாளையத்தில் உள்ள மாமனார் வீட்டுக்கு பைக்கில் கிளம்பினார். அப்போது நெட்டச்செல்லாம்பாளையம் தாண்டி சென்றபோது ரோட்டில் எந்தவித தடுப்பும் வைக்கப்படாமல் தோண்டப்பட்டிருந்த குழிக்குள் விழுந்தார். பைக்குடன் குழிக்குள் பாய்ந்த வேகத்தில் யோகநாதன் தலையில் பலத்த அடிபட்டது. விபத்து நடந்த இடம் ஊருக்கு வெளியே இருட்டான பகுதி என்பதால் உதவ யாரும் வரவில்லை. துடிதுடித்து போன லோகநாதன் அங்கேயே இறந்தார். காலை அந்த வழியாக சென்றவர்கள் குழிக்குள் பைக்குடன் ஒருவர் இறந்து கிடப்பதை பார்த்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சானட்டோரியம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேட்டுப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5 இடங்களில் சிறிய அளவிலான பாலம் கட்டும் பணிகள் நடக்கிறது. பிரகாஷ் என்பவர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்து வருகிறார். கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்களில் எச்சரிக்கை பலகை, பேரிகார்டு உள்ளிட்ட எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் வைக்கப்படுவதில்லை. விபத்து நடந்த பிறகு ஒரு சில இடங்களில் இரும்பு பேரல்கள் வைக்கப்பட்டு சுற்றியும் கயிறு கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இருட்டில் வந்தாலும் பள்ளம் இருப்பதை எச்சரிக்கும் வகையில் ஒளிரும் பட்டைகள் ஒட்டப்படவில்லை. கான்ட்ராக்டர் அலட்சியமே லோகநாதன் இறப்புக்கு காரணம். பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து பெருந்துறை போலீசார் விசாரிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெட்டச்செல்லாம்பாளையம் விஜயமங்கலம் செல்கின்ற குறுகிய ஒரு சாலையில் பெரிய பாலம் அமைப்பதற்காக அந்த ஒன்றிய ஒப்பந்ததாரர் பெரிய குழியை தோண்டியுள்ளார். தோண்டி எடுக்கப்பட்ட மண் அனைத்தையும் வேறு இடத்துக்கு கொண்டு சென்று விட்டார். அந்த குழி கிட்டத்தட்ட ஒரு 16 அடி ஆழம் உள்ளது. அந்த குழியை சுற்றி எந்த விதமான பாதுகாப்பு ரிஃப்ளெக்டர் டேப்போ எதுவுமே வைக்கவில்லை. இரவு நேரத்தில் எங்கள் ஊரைச் சேர்ந்த லோகு என்ற இளைஞர், 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர், அந்த பாதைகளை தன் மனைவியை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் ஊருக்கு. செல்லும் வழியில் இருட்டாக இருப்பதால் 2 வருடம் தோட்டம், இருள் சூழ்ந்த இடத்துல அந்த குழிக்கு எந்த விதமான ரிஃப்ளெக்ட் இல்லாத காரணத்தால் அந்த குழியிலே எதிர்பாராத விதமாக உள்ளே விழுந்து சம்பவ இடத்திலேயே மரணித்து விடுகிறார். இதுவரை இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நடந்தது. இதுவரை அந்த ஒப்பந்ததாரர் இந்த இடத்துக்கு வரவில்லை. இந்த முழு விபத்துக்கு காரணம் அந்த ஒன்றிய ஒப்பந்ததாரர். இந்த இறந்த அந்த லோக உரிமை குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பீடை ஒப்பந்ததாரர் தான் வழங்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய ஒப்பந்தத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்பதை பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.